வரலாறு என்ன சொல்லுதுன்னா, கூட்டி வந்து ஒரு சாதாரண பாஸ் கூட போட்டது இல்லையா, மொரட்டு கிரியேட்டிவான பிளேயரு, செட் பீசஸ் எல்லாம் நல்லா எடுக்கக்கூடிய ஆள். ரியல் மேட்ரிட்ல யூத் அகாடமிலேருந்து வந்து ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டீம் பிளேயராக மெயின்டைன் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ரியல் மேட்ரிட் அடிக்கடி சூப்பர் ஸ்டாரை வாங்கி இருக்கிற பிளேயர்ஸை வெளியே அனுப்பிச்சிட்டு இருந்தானுங்க. இவன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர் ஆக போகிறான்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த காரணத்தினால கூட்டி ஹெர்னாண்டஸை சின்னதுலேருந்து மோல்டு பண்ணி ஃபர்ஸ்ட் டீமுக்கு கொண்டு வந்து விட்றாங்க. வந்தோடனே சரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு மொரட்டு கிரியேட்டிவான பிளேயர். கூட்டிக்கு தகுந்த பொசிஷனில் எப்பவுமே விளையாண்டது கிடையாது. சென்டர் பேக்கை தவிர எல்லா இடத்துலையும் போட்டு கூட்டியை விளையாண்டுருக்கானுங்க. அப்போ தான் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் ரியல் மேட்ரிட் வாங்கிட்டு இருந்தானுங்க. ஜிடானு, ரொனால்டோ, பெக்கம் இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வாங்கினாங்க. ஜினடின் ஜிடானை வாங்கினா நம்மால் தானே ஃபர்ஸ்ட் டீம் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக இருக்க முடியும். அதனால கூட்டியை தூக்கி ஃபார்வர்டாக போடுறாங்க. ஃபார்வர்டாக போட்டு ஒரு வருஷம் தான் விளையாண்டா, அதுக்கப்புறம் மறுபடியும் ரொனால்டோ வாங்குறாங்க. அப்புறம் எங்கே போகிறது, போய் பெஞ்ச் ஓரமாக உட்காருப்பான்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சதோ அப்பப்பெல்லாம் தலைவன் நல்லா தான் விளாண்டுருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக மாற்றிட்டானுங்க. சரி, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்மளால பர்ஃபார்மன்ஸை போட்டு இருந்திருக்கான். அந்த பொசிஷனுக்கு கப்பை அடிச்சிட்டானுங்க. அப்பப்போ விளையாடுற ஸ்குவாட் பிளேயர் மாதிரி மாற்றிட்டானுங்க. ஆனால் நம்மளுக்கிட்ட இருந்த டேலண்ட்டுக்கு வேற எந்த டீம்லையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டீம் பிளேயராக இருந்திருப்பான், அடிச்சு பொழந்திருப்பான். 2006 ஜிடான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்மளால் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக விளாண்டாப்புல. அதுக்கப்புறம் ஸ்னைடரு, காக்காலாம் வாங்கி அதுக்கும் கப்பைஸ் அடித்து வெளியே உட்கார வச்சிட்டானுங்க. கப்பேலோ, பெலக்ரினி, டேவிட் பெக்கமு, ஸ்னைடரு இவங்க எல்லாத்து கூடயும் நம்மளால் சண்டை போட்டிருக்கான். கொஞ்சம் மண்டை திருகினவன், ஆனால் கொடூர பிளேயரு.